ஹாய், நான் இன்றைக்கி உங்களுக்கு மாங்காய் பச்சடி செஞ்சு காட்டுறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு மேங்கோ வந்து ஒரு ரொம்ப ரைப்பானது இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு மீடியமாக இருக்கிறத எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் வந்துட்டு ஒரு ஹாஃப் ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். 3 ரெட் சில்லி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கரி லீவ்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. அப்புறம் ஆயில் காஞ்சிட்ருக்கு. அது கூட கடுகு உளுந்தம் பருப்பு போடணும். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா ரெட் சில்லி போடணும். ரெட் சில்லி ரொம்ப போட வேணாம், ஏன்னா இது இனிப்பு தான். காரம் பிடிக்கணும். ஒரு 3 போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு 2 இல்லை 1 போட்டால் கூட ஓகே. இப்போ ஆனியன் போட்டுட்டு கறி போட்டுருங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு இந்த மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். கொட்டை வேணான்னா இந்த கொட்டையோடது ஃபுல்லாக நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க, சுற்றி எடுத்துருங்க. கொட்டை போடுறதுனால கொட்டையோட சேர்த்து போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மத்து வச்சு கடைஞ்சிட்டு, மத்து இல்லைன்னா நீங்கள் கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம், அல்லது மிக்சியில் ஒரு சுற்றுறதுனா சுற்றிக்கலாம். ஆனால் சுகர் வந்து கம்மியாக இருக்குது, இனிப்பு டேஸ்ட் கம்மியாக இருக்குங்கன்னா சுகரு அல்லது வெல்லம் உங்களுக்கு என்ன போட பிடிச்சிருக்கோ அதை போட்டுட்டு கடைஞ்சி எடுத்துருவோம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.